கோவிலூர் கிராமத்துல சின்னம்மாங்கிற பாட்டி மல்லிகை கடை ஒண்ண நடத்தி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருந்தா. அவளுக்கு எப்படியாச்சும் ஒரு வீட்டோட மாப்பிள்ளைய அமையணும்னு ஒரு மாப்பிள்ளைய தொலைவிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சின்னம்மா, உன் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நான் பார்த்துட்டு வந்துட்டேன் பாத்துக்க. உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கலான்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாரு கிடையாதுமா, அனாதை பையன் தான். ஆனா ரொம்ப நல்ல பையன் பாத்துக்க. நல்லா வேலைக்கு போறியான், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவியான். இதுதான் அவன் தினமும் வேலை கூட. ஆனா உன் பொண்ணை பத்திரமா பாத்துக்குவியான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை சின்னம்மா. என்னப்பா சொல்ற, உண்மையதான் சொல்றியா? அப்படிப்பட்ட ஒரு பையன் இருந்தா போதும். வசதியானதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. என்னோட பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும். அதே மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்ப்பா. என் பொண்ணை நான் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா அப்பா இருக்கிற மாதிரி பையனை பார்த்துடாத. அம்மா அப்பா இல்லாத பையனா இருந்தாலும் எனக்கு சரிதான். அப்படிப்பட்ட பசங்கன்னா கொஞ்சம் என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்கப்பா. அம்மா அப்பா இருந்தா கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு வரேன்னு வேதனை இருக்கும். அதனால நான் சொன்ன மாதிரியே ஒரு பையனை பிடிச்சா சரிதான். ஆடா என்ன சின்னம்மா, உன் மகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த பையன் ரொம்ப தங்கம் தெரியுமா? எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. குடி கிடி எச்சோலியும் கிடையாது பார்த்துக்க. அந்த பையனை கூட்டிட்டு தான் வந்திருக்கிறேன். பொறு கூப்பிடுறேன். யாப்பா தீபக்கு, ஏன் அங்கேயே நிக்கிற? வா வா, உன் வருங்கால மாமியார் தான், வந்து பேசுப்பா வா. இந்த வருங்க கொஞ்சம் பாருங்க. நான் சொல்லல, இவன் தான் அந்த பையன். ரொம்ப தங்கமான பையன்மா, பேசிப்பாரு. உன் குடும்பத்துக்கு ஏத்த பையன் தான் பாத்துக்க. அட, பார்க்கவே ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான். நீ எந்த வேலைக்கு போலன்னா கூட பரவாயில்லப்பா. என் பொண்ணை தாங்குன்னு தாங்கணும். அதுவே எனக்கு போதும் பாத்துக்க. உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும் பாத்துக்க. நீ வேலைக்கு போய் எங்களுக்கு சம்பாரிச்சு போகணும்னு அவசியம் கிடையாது. என் பொண்ணை நல்லா பாத்துக்க போதும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்குவேன். இதுல எந்த ஆட்சேபனமும் இல்லை. எனக்கு அம்மா அப்பா இல்லை. அவங்களோட பாசத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு நான் பாசமும் கொடுத்தது கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு அந்த பாசத்தெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன். நாளடைவில் அவங்க 2 பேத்துக்கும் திருமணமும் ஆச்சு. என்னங்க எங்க அம்மாவுக்கு தெரியாம எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கி தரீங்களா? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிச்சு போடுவாங்கங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி தாங்களே. மேனக்கா, என்ன தைரியம் தான் அத்தைக்கு தெரியாம வாங்கிட்டு வர சொல்லுவ? இப்ப பாரு, அத்தையை கூப்பிடுறேன் பாரு. உனக்கு என்ன தைரியம் தான் அத்தைக்கு தெரியாம சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லுவ? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வெளியே நீ வாங்கி சாப்பிட்டாலே அத்தை உன்னை திட்டுவாங்கல்ல. என்னாச்சுப்பா, எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? என்ன வித தகராறு பண்ணால உன்ட்ட? பாருங்கத்த, உங்களுக்கு தெரியாம அவ என்ன கேக்குற தெரியுமா? சிக்கன் ரைஸ் வேணுமா? நீங்க வெளியவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இவ பாத்தியா, உங்களுக்கு தெரியாம வாங்கிட்டு வான்னு சொல்றா. ஆமாமா, இல்லம்மா, அவர் சும்மா போய் சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் உன்னை மீறி வெளியே போய் சாப்பிடுவேனா? இல்லம்மா, இல்லவே இல்ல. நிறுத்திரியே, உன்னைய பத்தி தெரியாதா? வெளியவே தின்னு வளர்ந்தவ தானே நீ. எப்ப பார்த்தாலும் வெளியே திங்கணும் தான் ஆசைப்படுவ. இப்ப என்ன புதுசாக்கும்? ஒழுங்கா வீட்டுல என்ன செய்யறமோ அதை சாப்பிட்டு பழகு. வெளியே சாப்பிட்டு பழகாதனா எத்தனை தடவை சொல்றேன். கேட்கவே மாட்டேங்கிறாப்பா அவ. நீ வந்ததுக்கு அப்புறமும் இதே சொல்லியே தான் தெரியுதா பாத்தியா? இப்படி அவங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா 3 பேருமே அவங்களுக்கு அவங்க விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஒரு நாள் தீபக் கடைக்கு போய்கிட்டு இருந்தான். அடே தீபக்கு, அண்ணன் எல்லாம் மறந்துட்ட பத்தியா? ஏண்டா பக்கத்து வீட்டுல இருக்கும் போது ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தோம். இப்ப என்னடா இப்படி செஞ்சுட்டு இருக்கிற? என்னை பார்த்து கண்டுகிட்டியா? கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னியா? உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அண்ணா மணியண்ணா, மன்னிச்சிருங்க. உங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஆப்ரேஷன்லாம் கேள்விப்பட்டேன். அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்ணல. உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சங்கடத்தை உண்டு பண்ண எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. அதனாலதான் உங்களை நான் கூப்பிடல. எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்ன வாங்க வீட்டுல வந்து ஒரு வா சாப்பிட்டு போங்கண்ணே. அடே தீபக்கு, அதெல்லாம் இருக்கட்டும்டா. என்னடா உன் மாமியார் மளிகை கடை வச்சிருக்காமா, ஆனா நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காமல? ஊர் உலகம் என்னடா பேசும்? எப்படியாவது அந்த மளிகை கடையை உன் பேர்ல மாத்திவிட்டு அந்த மளிகை கடையில நீ உட்காந்துக்க வேண்டியதானே? அப்புறம் ஊர் உலகம் எப்படி தப்பா பேசும்? 4 பேர் 4 விதமா பேசுற பாக்குறப்ப எனக்கு வருத்தமா இருக்குது இல்ல. இதெல்லாம் நமக்கு அசிங்கம்டா, வேலை பார்க்காம உட்காந்தா. இல்லன்னு அத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வீட்டுல இருந்து என் பொண்ணை பாத்துக்கிட்டா போதும்னு. அதனாலதான் நான் எதுக்கும் வெளியே போய்க்கிறது இல்ல பாத்துக்கோங்க. எங்க அத்தையே எங்களுக்கு நல்லா சம்பாரிச்சு போடுறாங்க. ஏன் அவங்க உழைப்புல சாப்பிடுறது தப்பா என்ன? என் அத்தை என்னைக்குமே ஒரு நாள் கூட நினைச்சு அப்படி போட்டதே கிடையாது சாப்பாடு. அவங்க ரொம்ப நல்லவங்கனே. இன்ன வரைக்கும் வாய் வார்த்தை தவறி கூட என்னை ஒரு வார்த்தை சொன்னது இல்ல தெரியுமா? அட மடுப்பையிலே, வாயில எவனா சொல்லுவாங்களடா, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்குது. வெட்டி பைய தினமும் தண்டச்சோறு சாப்பிட்றான்னு. இது புரிஞ்சுக்காத பயில இருக்கிறியே. ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்க பாரு. நீ என்ன பண்ற? மளிகை கடையில உட்காந்துக்க. அப்பனாதான் நீ வேலை செய்யற மாதிரி இருக்கும் பாத்துக்க. இது தீபக்கோட மனசுக்குள்ள சுருக்குன்னு பட்டுச்சு. அதனால அவனும் அதே முடிவை எடுக்கலான்னு முயற்சி பண்ணான். நீங்க சொல்றது கூட சரிதான். அப்படி நான் மளிகை கடையில போய் உட்காந்தேன்னா என்னை யாரும் வேலை செய்யலன்னு நினைக்க மாட்டாங்கல்ல. யாரும் என்னை தண்டச்சோறுன்னு கூட நினைக்க மாட்டாங்க. நான் நாளையில இருந்து எப்படியாச்சும் எங்க அத்தைட்ட கேக்குறேனே.
மேனகா, இனிமேல் மளிகை கடையை நான் பாத்துக்கிறேன். அத்தையை நைட்டு மட்டும் வந்து கணக்கு பார்க்க சொல்லு. எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஊர் உலகம் என்ன பேசும்? நான் வீட்டோடய இருந்தேன்னா இது தண்டச்சோறுன்னு பேச மாட்டாங்களா? அதனால நான் கடையில வந்து வேலை பார்க்குறேன். என்னங்க, அம்மாவோட கடையில எப்படிங்க கேட்க முடியும்? அம்மா காலங்காலமா அந்த கடையை வச்சிட்டு இருக்காங்க. நீங்க இதான் வேற வேலைக்கு கூட போகலாம்ல. அம்மா கடையில தான் போய் உட்காரணுமா என்ன? அவங்க கஷ்டப்பட்டு அந்த கடையை நடத்தி வராங்க. அதுல போய் அவங்கள விடுவாங்களாங்க? வேணாங்க, நீங்க வேற ஏதாவது வேலைக்கு கூட போங்க. என்ன மேனகா பேசிட்டு இருக்கிற? இவ்வளோ பெரிய கடையை வச்சுட்டு வெளியே வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கிற. இதுல நல்ல வருமானம் வருதுல்ல, அப்புறம் என்ன? நான் கடையை பாத்துக்கிறேன். அத்தையை கணக்கு மட்டும் பார்க்க சொல்லிக்க. பொருள்லாம் மட்டும் அத்தையை வாங்க சொல்லு. மற்றபடி கடையில உட்காந்து வியாபாரம் பண்றதெல்லாம் நான் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்குது? என்னம்மா, என்ன இங்க ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா பாருமா, இவரோட தொல்லையா இருக்குது. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இவர் உன் கடையில வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்றாருமா. காலையில பொருள் எல்லாத்தையும் நீ வாங்கி போட்டு போயிருவியாம். இவர் வியாபாரம் பண்றாராம். நைட்டு வந்து கணக்கு பார்த்துக்குவியாமா. நான் சொல்லிட்டேன், அம்மா அதெல்லாம் தரமாட்டாங்கங்க. அவங்க கஷ்டப்பட்டு அந்த கடையை உருவாக்கி இருக்காங்க. யாரையும் நம்பி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இவர் கேட்கவே மாட்டேங்கிறாருமா. வேற ஏதாவது வேலை பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன். வீட்டில் உட்காந்தா அவரை தண்டச்சோறுன்னு நம்ம சொல்லி திட்டிடுவோன்னு நினச்சி பயப்படுறாருமா. அத்தை, எனக்கு வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குத்த. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கடையில நான் வேலை பார்க்க வரேனே. இதோ பாருங்க மாப்பிள்ள, நீங்க வீட்டில் இருக்கனால நான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களை எந்த குறையும் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என் கடையில வந்து வேலை பாருங்க. அது என் கடைன்னு சொல்ல முடியாது, உங்க கடை தானே. வருங்காலத்துல நீங்க தான் பாத்துக்க போறீங்க. காலையில எந்திரிச்சதுமே தீபக்கு கடையில எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து வியாபாரம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மாப்பிள்ள, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடையை கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும். என்ன, உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். நீங்க போங்க அத்தை, போயிட்டு நைட்டு வாங்க போங்க. அவங்க அத்தை சில பணத்தை கல்லால வச்சுட்டு கிளம்பினாங்க. ஏய்யா தீபக்கு, நல்லா இருக்கியா? ஒரு வார்த்தை கல்யாணம்னு பாட்டி கூப்பிட்ட, அவ்வளவுதான் பார்த்துக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாட்டி கூட பேசுறதே கிடையாது. ஐயா, ஒரு நல்ல 4-5 முட்டை எடுத்து தரியா? ஒரு 10 முட்டை இருந்தால் கூட பரவாயில்ல, குடியா? ஒரு 5 முட்டை கொடுக்குறியா? அப்புறம் கொஞ்சம் பால், ஒரு 2 பாக்கெட் தயிர் பார்த்துக்க. ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டிருக்க. பாட்டி, உங்களை போய் மறப்பேனா? அதுக்கப்புறம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பொறுங்க, நீங்க கேட்ட பொருள் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன்னு. அவனும் அவங்க கேட்ட பொருள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஐயா தீபக்கு, பணம் கம்மியா இருக்குது பார்த்துக்க. நாளைக்கு வந்து பணம் கொடுக்குற, என்ன கோச்சுக்காத. இன்னைக்கு பாட்டிக்கு கொஞ்சம் நிறைய செலவு இருக்குது பார்த்துக்க. நீ இந்த பொருள் எல்லாத்துக்குமே நாளைக்கு கொடுக்கட்டா? அதில் நீ சொன்னா கேட்டுக்க, எனக்கு நல்லா தெரியும். நான் எடுத்துட்டு போறேன் கண்ணு. ஏனே, எனக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி போடுங்க. அப்புறம் இட்லி அரிசி ஒரு 3/4 கிலோ போட்டுருங்க. என்ன, ஒரு எண்ணெய் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன். பொறுமா, ஒன்று போட்டு தரேன், இருமா. என்ன, காசு கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்குது. நாளைக்கு கொண்டு வந்து தரட்டா? ஏன்னா காசு கம்மியா இருக்குது. எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணே. சேச்சா, நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். நீ நாளைக்கு கொண்டு வந்து கொடுமா, தாராளமா. நான் எப்பவுமே கடன் கொடுக்க தயாரா இருக்கிறேன். போங்க, உங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ கொண்டு வந்து கொடுத்தா போதும். அது வரைக்கும் உங்களை யாரும் நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். இப்படி அங்க வந்த நிறைய பேர் அவனை ஏமாத்தி வாங்கிட்டு போனாங்க. அடே தீபக்கு, அண்ணனுக்கு ஒரு அவசரமா ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுடா. தயவு செஞ்சு கோச்சிக்காம கொடுக்குறியா? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தீபக்கு. திருப்பி உனக்கு நாளைக்குள்ள கொடுத்துறேன்டா. என்னண்ணே இப்படி கேட்டுவிட்ட? உனக்கு 10,000 ரூபாய் தராமையா இருப்பேன்? இந்த 10,000 ரூபாய் தரேன், நீ எடுத்துட்டு போ. நாளை கொண்டு வந்து கொடுத்தா போதும். என்ன? அவனு வெகுளித்தனமா அந்த கல்லாப்பட்டியில இருக்கிற காசை பூரா எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். நைட் ஆனதுமே அவங்க அத்தையும் வந்து கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏமாப்ல, என்னது இது? இன்னைக்கு ஒரு லாபம் கூட வரலையா? கல்லாப்பட்டியில ஒரு பணமும் கிடையாது. வெறும் 1000 ரூபாய் மட்டும் தான் இருக்குது. என்ன மாப்பிள்ள, இன்னைக்கு வியாபாரம் ஓடிச்சா இல்லையா? அத்தை, இன்னைக்கு வியாபாரம்லாம் நல்லா தான் போச்சு. எல்லாருமே கடனுக்கு வாங்கிட்டு போறாங்க. நம்ம எப்படி கடன் கொடுக்காம இருக்க முடியும்? அதனாலதான் கொடுத்துட்டேன். அவங்க நாளைக்கு நாளான்னைக்கு கொடுத்துருவாங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் என் அண்ணன் மாதிரி ஒருத்தவங்க பாத்துக்கோங்க, 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காரு. அவரும் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவா அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மாப்பிள்ள இது என்ன புது பழக்கமா இருக்கு? நம்ம கடையில அப்படிலாம் ஒன்றும் கடன் தர மாட்டோம். அப்படியே கடன் கொடுத்தாலும் 50 100 ரூபாய்க்கே கொடுக்கலாம். இவ்வளோ ரூபாய்க்கே கடன் கொடுப்ப? என்ன, நான் கடன் கொடுக்க கூட இங்க எனக்கு உரிமை கிடையாதா? ஏன் கையில காசு நான் எடுத்து கொடுக்க கூடாத யாருக்கும்? உங்கள்கிட்ட மட்டும் தான் காசு இருக்கணுமா? என்னத்தை எப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இது அவமானமா இருக்குது. இவர்கிட்ட இப்படி சொன்னா புரிய வைக்க முடியாது. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வைப்போம். சரிங்க மாப்பிள்ள, இதனால உங்களுக்கு எனக்கு எதுக்கு பிரச்சனை? நாளைக்கு வந்த லாபம் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நாளைக்கு பொருளாக வாங்கி மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இனிமேல் கடையை பூரா நீங்கள் தான் பார்த்துக்க போறீங்க. இனிமேல் நான் கடை விஷயத்தில் எதுலையுமே தலையிட மாட்டேன். நீங்களே பொருளாக வாங்கிக்கோங்க, நீங்களே பொருளாக வியாபாரம் பண்ணி கணக்கு காட்டிடுங்க. என்ன? அவங்க அத்தை இப்படி சொன்னது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த நாள் வழக்கம் போல தன்னோட கடையை ஆரம்பிச்சான். அட, கல்லாப்பேட்டியில வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சு எப்படிடா பொருள் வாங்குறது? சரி, நம்ம கை காசை போட்டு தான் வாங்கணும், வேற வழி இல்ல. சரி, நம்ம கை காசை போட்டே வாங்கிட்டு வருவோம். அவனும் கல்லாப்பட்டியில காசு இல்லாம தன்னோட கை காசை போட்டு எல்லா பொருள்களையும் வாங்கிட்டு வந்து வச்சான்.
ஐயா எனக்கு வழக்கம் போல 5 முட்டை 1/4 கிலோ அரிசி எல்லாம் போட்டு கொடுத்துட்டியா? வழக்கமாக வாங்குற பொருள் தெரியும்ல, அதை போட்டு கொடுத்துறியண்ணே. இன்னைக்கு பாட்டி கையில் காசு இல்லை பார்த்துக்க. நாளைக்கு நாளைக்குள்ள காசை தந்துடுறேன். அதனால கொஞ்சம் காசு இல்லாமல் கடன் கொடு என்ன. நேற்று வாங்கின காசு எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்து போறேன், நீ கவலைப்படாத என்ன. இல்ல பாட்டி, நேத்தே நான் நிறைய கடன் கொடுத்துட்டேன் பாத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேத்துக்கு கடன் கொடுத்துருக்கிறேன். அதனால நேத்தே நான் கல்லாப்பட்டியில காசே இல்ல. இன்னைக்கு நான் ஓரளவு வியாபாரம் பண்ணாதான் அந்த காசை வச்சு நாளைக்கு நான் பொருள்லாம் வாங்கி போட முடியும். இன்னைக்கும் நான் கடன் கொடுத்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீங்க காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. அப்படியாயா? சரி சரி, இந்தாயா பணம். நான் பணம் கொண்டு வந்திருக்கேன், இந்தா புடி. அங்க வந்த பாட்டி பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்க. அண்ணே, ஷாம்பு ஒரு சரம் கொடுத்துருக்க, சக்கரை ஒரு மூட்டை நான் எடுத்துக்கிட்டுமானே. அப்புறம் மாச கடைசியில ஏதாவது காசு வந்துச்சுன்னா கொடுத்துறேன் என்ன. இல்லம்மா, இல்லவே இல்ல. நீ காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போறனா எடுத்துட்டு போ, இல்லைன்னா காசு இருக்கிறப்போ வந்து வாங்கிக்கமா. தயவு செஞ்சு கடன் இப்போதைக்கு என்கிட்ட யாரும் கேட்காதீங்க. நீங்க வாங்கின கடனே கொடுக்கல, கடனுக்கு மேல கடன் ஏற்றி வச்சா நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேண்டாமா. அன்னைக்கு அங்க வந்தவங்க அவனை எப்படியாச்சும் ஏமாத்தி பொருள்களை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனா அவன் உஷாராயிட்டான். அத்தை சொன்னது இப்பதான் புரிய வருது. இதுக்காக தான் அத்தை இன்னைக்கு எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, நீ புரிய வைக்கணும்னு. கடைக்கு வர லாபத்துல தான் அடுத்த நாள் காலையில பொருள்லாம் வாங்கி போட்டு கொஞ்சமாவது வியாபாரம் பண்ண முடியும். இது தெரியாம நான் அத்தை மேல எரிஞ்சு விழுந்துட்டேனேச்சா. உடனே அவங்க அத்தைகிட்ட போய் மன்னிப்பும் கேட்டான். அவங்க அத்தை எப்படி அவனுக்கு புரியணுமோ அந்த மாதிரி புரிய வச்சாங்க. உங்களுக்கு இந்த கதையில என்ன புரிஞ்சுச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.